துளாராசி அன்பர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறாரு. இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சனி உங்களுக்கு சில சாதகத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு, சில பாதகத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். என்னென்ன விஷயங்கள் சாதகம், என்னென்ன விஷயங்கள் பாதகம், இதை நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை 2.5 வருஷத்தை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு சனி பூர்வீக ஸ்தானத்தில் வெற்றியை தரத்துக்கு தயாராக இருக்கார். ஆனால் சில இடங்களில் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். என்ன மாதிரி விஷயங்களில் பிரச்சனை அதிகமாக கொடுப்பார் அப்படின்னாக்கா, உங்களுடைய குடும்பஸ்தானத்துலேயும் அல்லது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனைவி நண்பர்கள் வகையிலையும் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. வருமானத்தில் சில பிரச்சனைகளை தரத்துக்கு தயாராக இருப்பார். பொதுவாக இந்த 7.5 சனியை பொறுத்தவரையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த 2.5 வருட காலங்கள் இந்த ராசிக்கு யோகம், இந்த ராசிக்கு அதெல்லாம் பொதுவான பலன் தான். ஆனால் இந்த விஷயத்தில் இந்தந்த இடத்துல கட்டாயம் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் சரியாக கவனமாக செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களால் வெற்றியே தேடி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுனாக்கா, சனி உங்களுடைய 2ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சு வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. குறிப்பாக முடியாதவங்க, வயதானவங்க, வேலையாட்கள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்கள தவறுதலாக திட்டக்கூடாது. இது திட்டினீங்கன்னா சனியினுடைய தாக்கம் அதிகமாக வேலை செய்யும். அதே போல் குடும்ப பொருளாதாரத்தில் கை வைக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே சில விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. அப்போ 7ஆம் இடத்துல விழும்போது அவர் 3ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் வகையில், மனைவி வகையில், கூட்டு வியாபாரிகள் வகையில் கருத்து வேறுபாடு வச்சுக்கக்கூடாது. அவங்க எந்த தவறுகள் செய்யும் போதும் அதை சரியாக கவனித்து அதற்கு உண்டான வழிமுறைகளை தேடி நீங்கள் செய்யும்போது வெற்றியை கொடுக்கும். இதை தவிர்த்து அவங்கக்கிட்ட கோவப்படுறது, பிரச்சனை பண்ணும்போது என்னென்னாக்கா உங்களுக்கு உள்ள பந்தம் முறிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது உங்களுடைய வருமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பார்க்குறாரு. இப்போ இந்த 2.5 வருஷத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒன்று குடும்ப வகையில் இன்கம் வரணும், இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற வகையில் இன்கம் வரணும். இந்த 2 இடத்தையும் சனி பார்க்கறதுனால என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னாக்கா, பொருளாதாரத்தில் நிறைய தட்டுப்பாடுகள் நிகழும். இந்த மாதிரி பொருளாதார தட்டுப்பாடு நிகழாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போகலாம், அல்லது செவ்வாய்க்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தொடர்ந்து நெய், தீபம், நல்லெண்ணெய் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் பெரிய அளவில் வராது. இந்த 2 நாளில் மாற்றி மாற்றி செய்யணும். ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் முருகன் கோவில், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் சிவன் கோவில். இந்த 2 கோவில் ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 தீபம் ஏற்றிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மூலவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு பெரிய அளவில் வராது. அடுத்தது உங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள், பிரச்சனைகள் நிகழ்ந்துகிட்டே இருக்குனாக்கா நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து உங்கள் சனி 5ஆம் இடத்துல அமரத்தினால என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுப்பார் அப்படின்னாக்கா, உங்களுடைய குல தெய்வத்தினுடைய தெய்வ அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்துலையோ, இல்லை குழந்தைகள் வியாபாரம், திருமணம் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்துவார். எப்பவுமே சனி ஒரு இடத்துல அமர்ந்தார்னா யோகத்தை கொடுப்பாரு, பார்க்குற இடத்த பாதகத்தை செய்வார். அதனால் அமர்ந்த இடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக உங்களுக்கு சனி யோகாதிபதி, 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு துளாராசிக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க. உங்களுக்கு சனி தசா, சனி புத்தி, இல்லை லக்னத்தினுடைய அடிப்படையில் சனி தசா புத்தி நடக்குதுனாலும் அந்த விஷயம் அந்த அடிப்படையில் அவர் யோகியாக இருந்தார்னா பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். இன்கேஸ் அவர் அவயோகியாவோ சனிக்கு பாவராக இருந்தாலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதையும் கவனித்து பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு நினச்சி அதுக்கேற்றா போல் ஒரு ஜோதிடர் அணுகி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றியை தேடி